பேர் கோவில்பட்டி பாப்புலேஷன். அன்ரெக்கார்டு படி 3 லட்சம் பேர். இந்த 3 லட்சத்தில் உங்களுக்கும் எனக்கும் என்ன நடந்திருக்கு? ரட்சிப்பு இணைஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு. அதை நம்ம நினைச்சிட்டோம்னா நம்மளை கவலைப்பட வைக்க முடியாது. இப்போ பிசாசுக்கு டெட் பாடி வேணும்னா அவன் எங்கே போயிருப்பான்? ஊருக்குள்ளே வர மாட்டான். எங்கே போவான்? சுடுகாடு கல்லறை தோட்டத்தில் போய் ஒழிஞ்சுவான். அவனுக்கு டெட் பாடி வேண்டாம், லைவ் பாடி என்ன செய்யணும்? வேணும் வேணும். அந்த லைவ் பாடி செத்துறவும் கூடாது. ஆனா அழிந்து கொண்ட நீங்களும் நானும் அவரை உயர்த்தி பேசவே கூடாது. இதுதான் அவனுடைய 2வது வேலை. உயர்த்தி பேசவே. உங்கள் சரீரத்தில் ஒரு தலைவலியை கொடுத்துட்டா நீங்கள் பைபிள் வாசிக்கவே என்ன செய்ய முடியாது. பேசுகிற எல்லாத்தையும் குண்டக்க மண்டக்க என்ன செய்வீங்க? பேசுவோம். முன்னாடி பேசுகிறவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு அறியாமலே என்ன செய்வீங்க? பேசுவீங்க. உங்களை ரட்சிப்பு கொடுத்தாருல, அவருடைய விருப்பம் ஏன் கொடுத்தாரு அப்படின்னு உங்களுக்கு என்ன செய்வீங்க? தெரியாமல் பேசுவீங்க. அப்போது முன்னாடி நிற்கிறவருடைய டிசையர் என்ன, எதிரியோட டிசையர் என்ன, நம்மளை ரட்சிப்புக்கு முன்குறித்த, ரட்சிப்புக்கு கொடுத்து விட்ட தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் யாரை கோபப்படுத்தலாம், யாரை கோபப்படுத்த கூடாது என்று தெரியும். ஆவியில் நடக்கலன்னா எதில் தான் நடக்கணும்? மாம்சத்தில் தான் நடக்கணும். ஆவியில் நடக்கலைன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பிறரை கோபம் மூட்டுவோம். நான் சொல்லலை, கலாத்திய திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் கலாத்தியர் 5ஆம் அத்தியாயம் 25, 26 நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க கடவோம். ஆவியினாலே பிழைத்திருந்தால் அப்ப நீங்க யாரு? ஆவியினாலே பிழைத்தவர்கள். அதனாலதான் ஆண்டவர் என்னன்னு சொல்றீங்க? ஆண்டவர்னு சொல்றீங்க. இல்லைன்னா அவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்ப நீங்க ஆவியினாலே பிழைத்தவர்கள். ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம். ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம். அப்படின்னா நம்ம பிசிக்கல் லைஃப்ல நம்ம நடந்துக்கிறது இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உங்கள் ஆவி எப்படி இருக்குதோ அதை தான் நீங்கள் என்ன செய்வீங்க? சரீரத்தில் வெளியே காட்டுவீங்க. அது கேரக்டர் ஆகட்டும், எதுவாகட்டும், உங்கள் ஆவி எப்படி இருக்குதோ அதுதான் உங்கள் ஃபிசிக்கல்லேருந்து என்ன ஆகும்? உங்கள் ஆவி உள்ள பலமாக இருந்தால், வாலிபனாக இருந்தால், நீங்கள் கை வைக்கும்போது பிசாசு என்ன செய்யும்? ஓடும். நீங்கள் கை வைக்கும்போது உங்கள் ஆவிக்குரிய அபிஷேகம் அவங்களுக்கு என்ன செய்யும்? பாஞ்சு போகும். நீங்கள் ஆவியிலே முதிர்ச்சி அடையவில்லை, குழந்தைகளாக இருக்கிறீங்கன்னா அது நடக்காது. ஆனால் இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம அந்நிய பாஷை பேசிட்டா நம்ம ஆவியில் பெரிய முதிர்ச்சி அடைஞ்ச வீராங்கன்னு நினச்சிக்கிறோம். இல்லை போய் ஒரு 4 மணி நேரம் ஜெபிச்சுட்டா அது வந்து ஆவிக்குரிய முதிர்ச்சின்னு நினச்சிக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் டூல். ஜெபம் என்னது? ஸ்பிரிச்சுவல் டூல் டு டெவலப் ரிலேஷன்ஷிப் வித் காட், ட்ரையூன் காட். அவரோட பேச 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 ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன செய்யும்? வரும். கார்டினல் ஃபியர் மறைஞ்சி மோசே எப்படி சொல்கிறான் பாருங்க, 6 லட்சம் பேருக்கு எப்படியா கொடுப்ப? வடாந்தரத்தில் படார்னு 1 மாதம் கொடுப்பேரு, நீ வாட்டில் வாய் கூசாம சொல்லிட்டீரே.
நான் எங்கே ஓவேன், என்னத்துக்கு பண்ணுவேன், சொல்லிவிட்டு என்னையதான் செய்யுன்னு இருக்கிறாம அவன் நினைக்கிறான். எல்லாத்தையும் தகப்பன் சொல்லுவாரா? 5 வயசு பையில போய் 50 கிலோ மூட்டையை தூக்க சொல்லா தகப்பன் முட்டாள் தானே? 50 கிலோ மூட்டையை தூக்குவோம்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தூக்குவார், இல்லைன்னா இன்னொரு தூக்குற ஆள் வந்து தூக்குவாங்க. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி என்பது உங்களுக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பை பிறருக்கு எப்போ கொடுக்க தெரியுதோ, உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை எப்போ அடுத்தவங்களுக்கு கொடுக்க தெரியுது, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய அபிஷேகத்தை எப்படி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க தெரியுது, அப்போ தான் நீங்கள் யார்? ஆவியிலே முதிர்ச்சி அடைந்தவர்கள். ஆவியிலே பிழைத்தவர்கள் வேற, ஆவியிலே முதிர்ச்சி அடைந்தவர்கள் வேறே. நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீர்கள் என்றால் நல்லது. அது உங்களை நீங்களே என்ன செய்து கொள்கிறீர்கள்? பக்தி விருத்தி அடைய செய்து கொள்கிறீர்கள். அந்நிய பாஷையை நீங்கள் வந்து 1 Corinthians 12:11 வாசிச்சிங்கன்னா, அந்நிய பாஷைன்னா என்ன, அந்நிய பாஷை செஞ்சால் உங்களுக்கு என்ன நடக்கும், அப்போ ஆவிக்குரிய முதிர்ச்சினா என்ன, அப்போ ஆவியில் நீங்கள் நடந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க, அப்படிலாம் எழுதி வச்சிருக்கு. அது நமக்கு தெரியாதனால தான் குண்டக்க மண்டக்க நம்ம நினச்சிக்கிட்டு குண்டக்க மண்டக்க என்ன செய்கிறோம், நடந்து கொள்ளுகிறோம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இப்போ வந்து காமனா டங்ஸ் அப்படின்னா, இந்த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ்னா 1 தீர்க்க தரிசனம் பேசு, 2 அந்நிய பாஷை பேசுறது, 3 அந்நிய பாஷையும் பற்பல பாஷையும் மீனிங் சேம். அதை டைப்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குழப்பம் இருக்காது. பற்பல பாஷை அப்படின்னா பேசுகிற உங்களுக்கு புரியாது, கேட்குறவனுக்கு என்ன செய்யும்? புரியும். அதை தான் அந்நியர் பாஷைங்கிறோம். இன்னொரு அந்நிய, அவன் பாஷை எனக்கு தெரியாது, ஆனால் நான் அவன் பாஷையில் என்ன செய்வேன்? பேசுவேன். இதை தான் அப்போஸ்தலர் பேசினாங்க. அங்கே வந்து பல தேசத்துக்காரங்க வந்திருந்தாங்க. அதனால ஒருத்தன் ஒரு தேசத்து பாஷையில் பேசினா, இன்னொருத்த தேச பாஷையில் பேசி அவர்களுக்கு நற்செய்தியை என்ன செய்தார்கள்? அறிவித்தார்கள். அது பேசுறவனுக்கு என்ன செய்யாது? அது புரியாது. அதுக்கு பேர் அன்னோன் டங்ஸ். இன்னொன்று ரியல் அந்நிய பாஷை, பேசுறவனுக்கும் புரியாது, கேட்கிறவனுக்கு என்ன செய்யாது? புரியாது. அது அன்னோன் டங். நோன் டங், அன்னோன் டங் அண்ட் ப்ரேயர் டங். ப்ரேயர் டங்னா நீங்களும் ஆவியானவரும் இன்னொருத்தனுக்காக ஜெபம் பண்ணோன்னா ஆவியானவர் என்ன பண்ணுவார்? ஜப்பானில் இருக்கிறவனுக்கு ஜெபம் பண்ணால் ஜப்பான் மொழி எனக்கா தெரியும். அவர் நூக்கோ சோக்கோ நேமா கொக்கோ கிக்கோ கே சூப்மை அப்படிம்பாரு. பக்கத்தில் பாப்பா என்னடா அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை ரெக்கார்ட் பண்ணி ஜப்பானில் போட்டால் ஜப்பான்காரனுக்கு என்ன செய்யும்? புரியும். எனக்கு என்ன செய்யாது? புரியாது. சில நேரம் தேவன் அந்த பிரேயர் டங்ல எனக்கு என்ன செய்வாரு? விளக்கம் கொடுப்பாரு. இப்போ நம்ம சபையில் அந்நிய பாஷை பேசும்போது, அந்நிய பாஷை ஆராதனை பேசும்போது அந்நிய பாஷை வரும், அதுக்கடுத்து தமிழ் பாஷை வரும், அந்நிய பாஷை வரும், தமிழ் பாஷை. அப்படின்னா ஆவியானவர் வியாக்கியானம் கொடுக்குறாருன்னு அர்த்தம். வியாக்கியானம் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அந்நிய பாஷைக்கு வியாக்கியானத்துக்கு பேர் தான் என்னது? தீர்க்க தரிசனம். இப்போ அந்நிய பாஷை பேசுதல் தனியாக நீங்கள் பேசுனா உங்களுக்கு யாரும் வியாக்கியானம்லாம் பண்ண தேவையில்லை. டைப்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களா? 3 டைப்ஸ் தான். அன்னோன் டங் உங்களுக்கு பேசுற உங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. ஆனா கேட்கிறவங்களுக்கு என்ன செய்யும்? புரியும். பேசுறவனுக்கும் புரியாது, கேட்கிறவனுக்கும் புரியாதுன்னா அது அன்னோன் டங்ஸ். யாருக்கு புரியும்? பிரேயர் டங்ஸ். நீங்க பிரேயர்ல என்ன செய்வீங்க? அந்நிய பாஷையில பேசுவீங்க, கேட்கிறவனுக்கு என்ன செய்யாது? புரியாது. உங்களுக்கு புரியலாம், தேவன் வெளிப்படுத்தினா உங்களுக்கு என்ன செய்யும்? புரியும். நீங்க கேட்கல விரும்பலைன்னா உங்களுக்கு புரியாது. அதை பத்தி பிரச்சனை இல்லை. பிரேயர் தானே. யார் கேட்கணும்? தேவன் கேட்கணும். அவருக்கு விளங்கும்ல. முடிஞ்சு. 3 தான். இப்போ பப்ளிக்கில் நீங்கள் பேசணும் அப்படின்னா 1 2 பேசலாம்.
அந்த பேசுறதுக்கு விளக்கம் என்ன செய்யணும்? ஒரு ஆள் கொடுக்கணும். அதுதான் வர்ஷிப்பில். ஆராதனை போதுன்னா புல்பிட்டில் தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற சிந்தனை வேணும். புல்பிட்டில் மனுஷன் இருக்கிறான்னு சிந்தனை இருந்துச்சுன்னா அந்த மேடையில் யாருக்கு ரெப்ரசன்டேட்டிவாக யார் இருக்கிறா? தேவனுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக யார் இருக்கிறா? மனுஷன் இருக்கிறான். அந்த புத்தி இல்லைன்னா உங்களால் எதையுமே வாங்கிக்கிற முடியாது. ஏன்னா அவர் அன்னைக்கு அப்படி சொன்னார், இன்னைக்கு இப்படி சொன்னார் அப்படிங்கிற சிந்தையை கொடுப்பான். உங்களுக்கு ரெண்டுக்கும் கனெக்டிவிட்டி தெரியாது. அதனால் கனெக்டிவிட்டியை நோண்டி பார்க்கறது. லேர்ன் லைக் எ ஸ்டூடெண்ட். உங்களை மாதிரி நான் இருக்கும்போது லேர்ன் லைக் எ ஸ்டூடெண்ட். அதை அப்படி போய் என்ன செய்வேன்? வீட்டில் ரெஃபர் பண்ணி பார்ப்பேன், நிதானிப்பேன். ஒரு ப்ராஃபஸி சொன்னால் அந்த ப்ராஃபஸி எங்கெங்கெல்லாம் பைபிளில் இருக்குது, அது பேர் தான் என்னது? எவாலுவேஷன் ஆஃப் ப்ராஃபஸி. அது எங்கே சொல்லியிருக்காரு? 1 தெசலோனிக்கர் 5:19 நீங்கள் வாசிச்சிங்கன்னா எவாலுவேஷன் ஆஃப் ப்ராஃபஸி இருக்குது. 1 கொரிந்தியர் 14:27-28 பார்த்தீங்கன்னா ஒரு யாராவது சொன்னாங்கன்னா மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள்னு இருக்குது. தட் இஸ் எவாலுவேஷன். 1 தெசலோனிக்கர் 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். இவனுக்கு சோம்பேறித்தனம், அதனால தீர்க்க தரிசனத்தை என்ன செய்யறான்? அற்பமா எண்ணுகிறான். நான் மாம்சத்துல வாழ்றேன், தேவன் ஆவியிலே இருக்கிறாரு. எல்லா நேரமும் அவர் கூப்பிடும் போது என்னால கரெக்டா ரிசீவ பொருந்தி என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அதுக்காக எல்லா நேரமும் நான் தப்பாவே வாங்குவேன்னு அர்த்தம் இல்ல. இல்ல. எல்லா நேரமும் உங்க பிள்ளைய உங்களுக்கு கீழ்படுகிறது இல்ல, அதனால அது பிள்ளை இல்லையா? அப்படி அல்ல. என் வேலை, என்னோட ரல்மு அவ்வளவுதான். என் ரல்மு மேல போக போக என் ரல்மு அவருக்கு ஈக்குவல் ஆச்சுன்னா தூக்கிடுவார் எலியாவ மாதிரி. நீ இங்க எங்க இருக்க கூடாது, இந்த பொய் உதடு உள்ள மனுஷங்களோட நினைச்ச கூடாது, இருக்க கூடாது. நீ வேற ரல்முக்கு வந்துட்டு வந்துரு சாமின்னு நினைஞ்சிருவாரு. ஏனோக்கு தூக்கின மாதிரி எலியாவை தூக்கின மாதிரி நினைஞ்சிருவாரு, தூக்கிடுவாரு. அந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? வரணும். அப்போ தீர்க்க தரிசனங்களை எவாலுவேஷன் பண்ணணும். ஆனா அற்பமா என்ன கூடாது, நிதானித்து பார்க்கணும். தீர்க்க தரிசனத்தை என்ன செய்யணும்? நிதானித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளணும். உங்களுக்கு ஒரு விஷயத்து மேல டவுட் வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கு பேர் என்னது? தவறுன்னு அர்த்தம். ஆவியில உங்களுக்கு டைலமா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ராங்குன்னு அர்த்தம். அது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. சில நேரம் நம்ம ராங்குன்னு தெரிஞ்சுதான் என்ன செய்வோம். அதுக்காக ஆண்டவர் உங்களை வெட்டி போடுறதில்ல, முட்டி போட சொல்லுவார். 2 மணி நேரம் முட்டி போடுறத 4 மணி நேரம் என்ன செய்யணும்? முட்டி போடணும். முடிஞ்சு. அப்போ தீர்க்க தரிசனத்தை அற்பமா என்ற பழக்கம் இப்போ என்னஞ்சிருச்சு? வந்துருச்சு. ஒரு சின்ன பிள்ளை நடந்து கீழே விழுது, அதை போய் அற்பமா என்னமா? அப்போ அந்த குழந்தை நடக்கவே நடக்காதா? நடக்கும். அப்போ திரும்பி திரும்பி அதை என்ன செய்யணும்? நடக்க பழகணும். அப்போ ஆவியில நீங்கள் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு அந்நிய பாஷை என்ன செய்யும்? உதவி செய்யும், அபிவிருத்தி செய்யும். அந்நிய பாஷைய சபையில பேசி விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா சபை என்ன செய்யும்? பக்தி விருத்தி அடையும். இது இப்படி அடைஞ்சு 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 ஆவிக்குரிய முதிர்வு நிலை வரும் பொழுது உங்க ஆவியில் இருக்கிறத எடுத்து நீங்க இன்னொருத்தருக்கு 2 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இட்லி சுட சொன்னா சுடுமா? சுடாது. 25 வயசுல இட்லி சுட சொன்னா அது சுடுறதுக்கு என்னவாது முயற்சியாவது என்ன செய்யும்? 25 வயசுல ஒரு பொண்ணு இட்லி என்ன செய்யும்? சுட்டு தனக்கும் சுட்டு மற்றவங்களுக்கும் அதால என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அப்ப அந்த ஆவிக்குரிய முதிர்வு நிலை வரும்போது தான் அதை நீங்க என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அந்த ஆவிக்குரிய முதிர்வு வரும் பொழுதுதான் நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடப்பீர்கள். என்ன வேணா செய்யலாம், ஆனா ஆவிக்கு முதிர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு டைம்னு கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருப்பார். ஏன்னா ஆவி யாருது? அவருது. ஏன் இது இல்லை, ஏன் ஸ்டைலுக்கு அது என்ன செய்யாது?
என்னைய ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னு நினைப்பாரு. அப்போ என்னைய ஒரு முதிர்ச்சி கொடுத்தாங்கன்னா கொடுத்து தான் ஆகும். எனக்கு என் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு வரட்டும்னா 5 வருஷம் கழிச்சு தான் வரும். அப்போ ஆவிக்கேற்ற படி நடக்கணும் அப்படின்னா என்ன கேரக்டர் இருக்கணும்னு சொல்றாரு. கலாத்தியர் 5:20. நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும். என்னது வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும். அப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது வந்து உங்க செய்தி ரொம்ப சூப்பரா இருந்தது பிரதர், ரொம்ப உஷாராயிருணும். நீங்க அவன்கிட்ட செய்தி என்னன்னு கிடைக்குன்னா தெரியவே தெரியாது, ஆனா சூப்பரா இருந்ததுன்னு சொல்லுவான். இதே மாதிரி 10-15 பேர் சொல்லுவான், செய்தி நல்லா இருந்தது, இன்னென்னு பேசுனீங்க, இன்ன விதத்தில் எனக்கு எப்படி இருந்தது, நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாருன்னா அது நியாயமான புகழ்ச்சி, வீண் புகழ்ச்சி இல்லை, நியாயமான புகழ்ச்சி. அப்போ நீங்க ஆவிக்கு ஏற்றபடி நீங்க நடக்கலை அப்படின்னா நீங்க வீண் புகழ்ச்சியை விரும்புவீங்க. யாருமே என்னைய கண்டுக்கவே இல்லை, யாரும் என்னைய பாராட்டவே இல்லை, நான் இவ்வளோ செய்கிறேன், எனக்கு ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா நீங்கள் யார், குழந்தைன்னு அர்த்தம். ஆவியில் நுழைஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் செஞ்சவொன்னே உள்ள ஜாய் வரும். நீங்கள் ஒரு வேலை செஞ்சவொடனே வரும் சந்தோஷம் வரும், இந்த ஜாய் உள்ளே இருக்கும். அது மூஞ்சில் தெரியும், அது நம்ம நடையில் தெரியும். அது நீங்கள் மற்றவங்க உங்களை டிஸ்பைஸ் பண்ணும்போது அப்படி பார்த்து போயிட்டே இருப்பீங்க, கடந்து போயிடுவீங்க, அமைதியாக இருப்பீங்க. அதை பற்றி என்ன செய்ய மாட்டீங்க, பேச மாட்டோம். ஏன்னா அதில் ப்ராஃபிட்டு இல்லை. அப்போ வீண் புகழ்ச்சியை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, விரும்ப மாட்டோம். வீண் புகழ்ச்சி நமக்கு கொஞ்சம் விருப்பம் வருது அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் நிருபங்களை வாசிக்கணும். ஒரு திருச்சபையை உருவாக்குறதுக்கு ஒரு அப்போஸ்தலனை வருத்துவார் ஆண்டவர். அவன் பல சட்ட பிரச்சனைகளை என்ன செய்யணும், சந்திக்கணும். சில அடையாளத்தை உடைப்பாரு. தான் அடையாளத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே இருக்கிற அடையாளத்தை என்ன செய்வாரு, உடைப்பு தான் கொடுப்பாரு. ஒரு பானையில புது தண்ணி ஊற்றணும்னா ஏற்கனவே இருக்கிற தண்ணி என்ன செய்யணும், எனக்கு இருக்கிறது 2 கை தான் இருக்குது, 2 கையில் இருக்கிறது பிடுங்கிட்டு தான் 2 கையில் இன்னொன்று. ஆனால் இந்த ஜனம் ஆவில வளராத ஜனம், ஆவில நடக்காத ஜனம், தேவன் அதை வாங்கிட்டு இன்னொன்று கொடுக்குறதுக்குள்ள ஐயோ கர்த்தர் பிடுங்குறாரே, ஐயோ கர்த்தர் பிடுங்குறாரே, எனக்கு கொடுப்பாரு நினைச்சே நினைஞ்சிடாரு, கொடுங்குறாரே. கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறத வாங்குறேன், நீ வச்சிருக்கிறது பித்தளடா, நான் கொடுக்க போறது வைரம்டாங்கிறாரு. நமக்கு அது தெரியாது, அவர் என்ன கொடுக்க போறாருன்னு தெரியாது. அதான் பிரச்சனை. அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு நமக்கு தெரியல, அதான் பிரச்சனை. அதனால வீண் புகழ்ச்சி என்ன செய்யறோம், எல்லாருக்கும் தெரியணும். சொல்றாரு, அண்ணே நீங்க அங்க போறீங்களா, நான் உங்களுக்காக என்ன செய்யறேன், நீ எனக்காக என்ன வேண்டாம், என் ஜனங்கள் எனக்கு என்ன செய்வாங்க, ஜெபிப்பாங்க, செய்யாதன்னா அவருக்கு ரொம்ப வருத்தம். என்னடா இப்படி சொல்ற, நீ எப்படா எனக்காக ஜெபிப்ப, எங்கேயோ இருக்கிற நீ அப்படின்னா ஆவியானவர் உனக்கு என்ன செஞ்சிருப்பாரு, நான் செய்ய போறதை சொல்லி எனக்காக உனக்கு ஜெபிச்சாருன்னா அது கரெக்டு. நீ ஏன்ட்ட கேட்டு வாங்கி இதுல வேற நான் வாட்ஸ்அப்ல போடுங்க, அவர் என்ன செய்வாராம், சபைகள் சடங்களுக்கெல்லாம் அனுப்புவாராம். போதும்டா, நீயே பிசாசுக்கு நெஞ்சிருவடா. எல்லாத்தையும் பிசாசுட்ட சொல்லிட்டு அவன் எப்படிங்க செய்ய விடுவான், புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் ஒன்றும் செய்ய முடியல. அதனாலதான் என்ன செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல. போன் போட்டு சொல்லிடுறது பேய்க்கு, நாங்க அங்க போய் அதை செய்ய போறான்னு, தேங்க்யூ மை டியர் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பான். ஏன்னா எவன் சொல்லுவான், திருச்சபையில் இருக்கிறவனே அவனுக்கு இணைஞ்சிடறான், சொன்னே எல்லா தடைகளையும் கொண்டு பண்ணிடுவான். அப்புறம் தட்ஸ் டிபிக்கல். அப்போ வீண் புகழ்ச்சி அவன் விரும்புறதுனால தகவல் எங்க போயிருது,
அப்புறம் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் அடுத்த கேரக்டர் என்னன்னா ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஒருத்தங்க சொல்றாங்க தவறாவே இருக்கட்டும், ஆனா அவங்க பிரிய என்னன்னு நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. நிர்வாகத்துக்கு சொல்லல, சீர்திருத்த பொசிஷனுக்கு சொல்லல, சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் கோபம் மூட்ட யதார்த்தமா சொல்லுவாங்க. யதார்த்தமா நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, கேட்டுக்கோங்க. இப்போ நான் இவளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பேன், அம்மா நீ இப்படி தான் நடக்கணுமா அப்படின்னு. உடனே இவ உள்ள குறுக்க வந்து, ஏங்க அப்படி நடந்தா என்னங்க, இருக்கட்டுங்க, என்ன நடந்ததுன்னே இவளுக்கு தெரியாது, சட்டாருன்னு என்ன செய்யறது, குறுக்கல பாயிருது. இது என்னத்தை காமிக்குதுன்னா ஆவில நீங்க 6 மாச குழந்தை, டவுசர் போடாத கொள்ள அப்படின்னு அர்த்தம். என்ன போல டவுசர் போடாத குழந்தை. வெளிப்படுத்தல செல்வர் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நிர்வாணிகளாய் காணப்பட the redemption of body I will teach you now. the redemption of bodyல உங்களுக்கு உயிர்த்தெழுந்த சரீரம் கொடுக்கப்படலைன்னா உங்க ஆன்மா எப்படி நிற்கும், நிர்வாணமா நிற்கும். அப்ப தெரியும் தேவனுக்கு முன்பாக போகும்போது உங்களுக்கு உயிர்த்தெழுந்த சரீரம் இல்லைன்னா you will be naked. that's the meaning. அதான் சரீர மீட்பு. இந்த சரீர மீட்பு பூமியில இருக்கிற ஒரு வேலை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இப்ப நம்ம ஒருவருக்கு ஒருவர் கோபம் மூட்டாம இருக்கிறது you are walking in the spiritக்கு அடையாளம். ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். ஒருவரை ஒருவர் என்ன செய்யக்கூடாதான், பொறாமை கொள்ளாமலும். மூணு ஆட்டிடியூடு. இந்த 3 ஆட்டிடியூடு நீங்க ஆவியில நடக்கிறீங்களா, நீங்க மாம்சத்தில் நடக்கிறீங்களான்னு தெரிஞ்சிடும். ஸோ ஆவியிலே நீங்கள் நடக்கிறீர்கள் என்றால் இந்த 3 விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கான்னு அடிக்கடி என்ன செய்யணும், சோதித்து பார்க்க வேண்டும். எனக்கு அவங்கள பார்த்தோன்னா பொறாமையா இருக்கா செக் பண்ணணும். ஆண்டவரே, ஆவியானவரே, எனக்கு அவங்கள பார்த்தா என்ன வருது, பொறாமை வருது, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. இந்த இதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடும். அதோட ஆவியானவர் எடுத்துக்கிடுவாரு. இவங்களை பார்த்தோன்னே எரிச்சல் வருது. ஸ்பிரிட்ல நீ நிரம்பி பார்க்கும்போது ஒரு ஆள் வேற ஸ்பிரிட்ல இருந்தா உங்க ஸ்பிரிட்டுக்கு அது எப்படி இருக்கும், எரிச்சல் வரும். பார்த்தாலே எரிச்சல் வரும். அதுக்காக வெட்டி போட முடியுமா, முடியாது. அது சரி பண்ணணும். அது சரி பண்ணுறதுக்கு என்னன்னு சாமிகிட்ட என்ன செய்ய வேண்டியதான், கேட்க வேண்டியது. அங்கதான் பொறுமையை நீங்க என்ன செய்வீங்க, நிதானத்தையும். அதனாலதான் ஆவிக்குரியவன் நிதானம். எதையாவது ஒண்ணு ஆவியானவர் சபையில செய்யறாருன்னா நிதானத்தோட செய்வார். நிதானம் இல்லாம போற வண்டி எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்புறம் ஆக்சிடென்ட்டுக்கு என்ன செய்யணும், முதலுதவி பண்ணணும், அப்புறம் ஆம்புலன்ஸ் வரணும், அப்புறம் ஐசியூக்கு போகணும், அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகணும், அப்புறம் அடுத்த வேலையை செய்ய ரெடி ஆகிறதுக்கு 2 வருஷம் ஆயிரும். இது அப்படி இல்லை, நிதானத்தோட போனா அப்படியே ஜாலியா அணிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆவியானவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். இது ஆவியில நீங்க நடக்கிறீங்கிறதுக்கு அடையாளம். ஆவிக்குரிய வரங்கள், அது நாவிற்குரிய வரங்கள் தான் தீர்க்க தரிசனம், பற்பல பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். மொத்தம் 9 வரத்துல இந்த 3 வரம் வாயிலே இருக்குது. இந்த 3 வரம், இந்த 3 வரம் உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், இப்போ உங்களுக்கு பக்தி விருத்தி வேணும், நீங்க தனியா உட்காந்து என்ன செஞ்சுக்கலாம், அந்நிய பாஷை பேசிக்கலாம். அந்நிய பாஷை எங்கேயாவது வாங்க முடியுமா, இல்லை. அது வரோம். யார் தரணும், ஆவியானவரை யார் தரணும், இயேசுநாதர். லிங்க் எப்படி வருது பாருங்க. இயேசுநாதரை யார் தரணும், பிதா உங்களை இயேசுநாதர்கிட்ட கொண்டு விட்டாரு, அதான் சர்ச்சுக்கு வரீங்க. நீங்களா வரீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிறதே தப்பு. சாமி என்னை என்ன செய்றாரு, எழுதுன்னு போறாரு. உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறகுது, அதுவா போய் பள்ளிக்கூடத்தில் வேல்ஸில் போய் சேர்ந்துக்கிறதா, சேராது. அது என்ன செய்யும், போக மாட்டேன்னு அடம் பிடிக்கும், வரமாட்டேன்னு அடம் பிடிக்கும். அதுதான் ஃபாலன் நேச்சரான ஒரு மனிதனுடைய குணாதிசயம். இன்ஸ்ட்ரக்ஷன் பிடிக்காது.
ஃபாலன் நேச்சரில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அதில் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகலைன்னா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோன்னா உங்களுக்கு என்ன வரும்? கோவம் வரும். ஆனால் அவன் கொடுப்பான் நமக்கு. ஆமாம், லெஸ் நாலேஜு, லெஸ் எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் அவன் வாயிலேருந்து வரும் பாருங்க மோர் இன்ஸ்ட்ரக்ஷனு. லெஸ் ஏஜு, மோர் ஏஜில் போய் என்ன செய்யும்? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டுருக்கும். அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அவனுக்கு என்ன வரும்? கோபம் வரும். அதனால தான் பைபிள் சொல்லுது, ஒருவருக்கொருவர் கோபம் ஊட்டாமலும். அப்போ நீங்கள் ஆவியில் நீங்கள் பிறந்து வளர்றீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் என்ன செய்வீங்க? கேட்பீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு அனலைஸு பண்ணுவோம். ஏன்னா பண்ண இயலாது. புதிய ஏற்பாட்டு திருச்சபைகளை ஸ்தாபிக்கும் போது பெபேயால் பொம்பளை, அது எங்கே எழுதியிருக்கு? ரோமர் 16:1-2. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய யாரு? கெங்கிரேயா சபைன்னு ஒன்று சபை இருக்குது. அந்த சபைக்கு ஊழியக்காரி. அந்த காலத்தில் பொம்பளைங்க சபையில் என்னவே செய்யக்கூடாது, பேசவே கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னா, ஏன் பவுல் தான் எழுதினாரு, ஆனால் பவுல் தான் இங்கே என்ன செய்யறாரு? அப்பாயிண்டம் பண்றாரு. ஏன்னா அந்த சபையில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் கிரீக்கு தெரியும். சபையை கொரிந்து சபை கிரீக்கில் பேசும். இந்த பொம்பளைங்களுக்கெல்லாம் எபிரேய மட்டும்தான் தெரியும். அப்போ இது சும்மா இருக்காது. ஏங்க அவர் என்ன சொல்றாரு? புருஷனை கவனிக்க என்ன செய்யறது கிடையாது. இப்போ என்ன சொன்னார்? இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பா. இப்படி எல்லாரும் புருஷன் முன்னாடியும் பேசிட்டா சபை என்ன ஆயிரும்? குழப்பம் ஆயிரும். பிரசங்கம் எஃபெக்டிவாக ரீச் ஆகாது. அதனால தான் பவுல் சொன்னார், ஸ்திரீயிலே சபைகள் பேசாதிருக்கிற கடவர்கள், வீட்டிலே கற்றுக்கொள்ள கடவள். அப்படின்னா உன் புருஷன் கேட்குறான், உன் புருஷன் படிச்சிருக்கான், அதனால அவனுக்கு என்ன தெரியும்? கிரீக்கு தெரியும். இங்கே நான் 1000 பேர் வராங்க, 950 பேர் கிரீக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு 50 பேருக்கு தெரியல. அந்த 50 பேர் எங்கே போய் கற்றுக்கோ? வீட்டில் போய் கற்றுக்கோ. மேக்சிமம் ஸ்திரீகள் எபிரேய பாஷையில பேசுவார்கள். அதனால அவர் அதை அப்படி சொன்னார். கிரீக்கு தெரிஞ்சதுன்னா கொங்கிரேய சபைக்கு யாரை போட்டாரு? ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு. அப்படின்னா என்ன? எப்படி நீ இன்னொரு மேல் அப்போஸ்தலரை ரிசீவ் பண்றியோ அதே மாதிரி பெபேயாளை என்ன ரிசீவ் பண்ணு, அந்த மாதிரி ட்ரீட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பெபேயாள் அந்த மாதிரி வேலை செஞ்சிருக்குது. அது சொல்லுவார், எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாய் இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவ எங்கெங்கெல்லாம் வீக்கா இருக்காளோ அங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரென்த்தா நீயே இருக்கணும். ஏன்னா அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். சும்மா பெபேயாளுக்கு அப்படியே ரெக்கமெண்டேஷனு கொடுக்கல. பெபேயாள் எங்க ஸ்ட்ரென்த்தை காட்டணுமோ அங்க ஸ்ட்ரென்த்தை காட்டுனா. ஹல்லேலூயா. நம்ம என்னன்னா ஒருத்தன் பலகீனம் பட்டுட்டான்னா அந்த பலகீனத்திலேயே என்ன செய்யறது? அடிக்கிறது. டோன்ட் டூ தட். அது பிசாசோட வேலை. இயேசுவோட வேலை என்ன தெரியுமா? உங்க பலகீனம் எங்க இருக்குன்னு பாப்பாரு, அங்க பலமா நின்னுக்குறாரு. உங்க பைசப்ஸ் பலமா இருக்குன்னா எங்க அவருக்கு தேவையோ அப்போ உங்க பைசப்ஸ் பெருசா காட்டுவார். அப்போ இயேசுவோட கோல், திரித்துவ தேவனோட கோல் வேற, உலகத்தோட கோல் வேற. நீங்க பலகீனம் ஆயிட்டாங்கன்னா இப்ப அடிச்சாதான்டா விழுவான்னு அடிப்பான். ஆனா ஆண்டவரே இப்பதான்டா நம்மளுடைய துணை அவனுக்கு தேவைன்னு வருவான். அதே மாதிரி பெபேயாள் எனக்கும் மற்ற எல்லாருக்கும் ஆதரவாய் இருந்தவள். ஸ்ட்ராட்டஜி ஃபீமேல் மேலுக்கு ஒன்று. ஆனால் ஆட்டிடியூட், ஆவியில் நடக்கிற ஆட்டிடியூட் நமக்கு இருக்கான்னு நம்ம என்ன செஞ்சுக்கணும்? செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ ஆவியில் இருக்கிறது தான்
எங்க வெளிப்படும்? மாம்சத்துல வெளிப்படும். இடையில இருக்கிறது சோல். அதுக்கு தான் அந்த பிரசங்கங்கள், இயேசுவை குறித்த அறிவு. இப்போ பாடி, சரீர மீட்பை குறித்து ரெண்டு தான். ஒன்று ஆவி, இன்னொன்று சரீரம். இப்போ ஆவியில நீங்க என்ன ஆயிட்டீங்க? உயிரடைந்து. ஆமா, நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாடி செஞ்சாரா? ஆமா. ஊதுனாரு. இவங்க ரெண்டு பேர் தான். இந்த பாடிய போய் இந்த ஆவி டச் பண்ணும்போது வந்த சைடு எஃபெக்ட் உருவானதுதான் எது? சோல். ஆத்மாவுக்கு ரெண்டு நேச்சர் இருக்கும். இங்கேயும் கோல் போடுவாங்க, அங்கேயும் கோல் போடுவாங்க. போத் பிசிக்கல் நேச்சர் அண்ட் ஸ்பிரிட் நேச்சர். அதனாலதான் நம்ம அந்த பெல்ட் அடிக்கிறோம், திருப்பி இந்த பெல்ட் அடிக்கிறோம். சேம் சைடு கோல் போடுவோம், ஆப்போசிட் சைடும் கோல் போடுவோம். அப்படின்னா மனசு எப்படி இருக்கு? இன்ஸ்டேபிளா இருக்குது. ஆத்மால என்ன இருக்குது? விருப்பம், சிந்தை, உணர்ச்சி. சரியா? மூணு தான் இருக்குது. இந்த சிந்தை தான் மனது. இது ஆவிக்குரியதையும் சிந்திக்கும், மாம்சத்தையும் சிந்திக்கும். மனசு ஒண்ணே, ஆப்ஜெக்ட் ரெண்டு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த மைண்ட் அப்படிதான் என்ன செய்யும்? ஆப்ரேட் ஆகும். இப்ப நம்ம செஞ்ச ஒரு போக்குமாக்கு வேலையில அவர் என்ன செஞ்சார்? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. சரீரம் என்ன ஆயிரும்? சாவுக்கு போயிரும். அப்போ சாவுக்கு போயிரும். அதை என்ன செய்யணும்? திருப்பி சரி பண்ணணும். அப்போ சரீர மீட்பு எப்போ? இப்போ ஆவிக்குரிய மீட்பு நமக்கு வந்துருச்சு. நீங்க ஆவியில என்ன ஆயிட்டீங்க? உயிரடைந்து விட்டோம். என்ன ஏதுன்னு தெரியாது. ஆவியில என்ன ஆயிட்டீங்க? நீங்க உயிரை அடைந்து விட்டோம். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தந்தார். சொல்லி தந்துட்டு கடைசியா சொன்னார், என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் நீங்க பானம் பண்ணுங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க? டீமன் டீமன் டீமன். பிசாசு கொஞ்சம் பார்த்ததான் அவன் முன்னாடியே என்ன செய்யறான்? தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துறான். ஆனா ஆண்டவர் சரியான விஷயத்துக்கு பயன்படுத்துறாரு. உங்களுக்கு என்ன வந்துடும்? நித்திய ஜீவன் வந்துடும்டா. என் பாடியையும் என் பிளட்டையும் நீங்க சாப்பிட்டு குடிச்சீங்கன்னா அப்படிங்கிற. அப்போ ரோமர் 8:23 வாசிங்க. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட. இருங்க, ஆவியின் முதற் பலன்களை பெற்றது யார்? நாம தான். ஏன் எப்படி சொல்றீங்க? ஆவியில உயிரடைந்துட்டோம். எழுதினவர் திருச்சபைக்கு எழுதியிருக்காரு. திருச்சபைக்கு எழுதியிருக்காரு. நம்ம எங்க இருக்கோம்? திருச்சபையில தான் இருக்கோம். அதனால நம்ம என்ன ஆயிட்டோம்? அதனால நமக்கு ஆவியில உயிரடைஞ்சிட்டோம்னு ஒரு நிச்சயம் வந்துருச்சு. இப்ப முதற் பலன்கள் நம்ம என்ன செஞ்சோம்? பெற்றுக்கொண்டோம். பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திரை ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்முடைய மரணத்தை ஜெயமா விழுங்குறதுக்காக நம்ம இந்த பாடியிலே என்ன செய்யறோம்? இருக்கிறோம். அதுதான் 2 கொரிந்தியர் 5:1-4 பவுலையா என்ன செய்யறாரு? கொரிந்து சபைக்கு சொல்றாரு, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு என்னது? பாடி. அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அதான் என்னது? ரெசரக்ஷன் பாடி. இன்னொரு வீடு என்னது? ரெசரக்ஷன் பாடி. இப்போ இவர் பவுலையா என்ன சொல்றாரு? இந்த ஒரு பாடியில இருக்கிறேன், ஆனா எனக்கு இன்னொரு பாடி ரெடியா இருக்கு. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். எப்படா அந்த பாடியில? ஏன் அந்த பாடியில என்ன இல்லை? வியாதி இல்ல.
அந்த பாடியை நீங்கள் கொடுத்தா சாப்பிடும், நீங்கள் கொடுக்காட்டி பேசாமல் இருக்கும். நீங்கள் நினச்ச இடத்துக்கு அந்த இடத்துக்கு கார் வேண்டாம், ஃப்ளைட் வேண்டாம், ட்ரெயின் வேண்டாம், நினச்ச உடனே அந்த இடத்துக்கு நினைச்சலாம் போயிடலாம். உங்களை செவர் தடுக்க முடியாது, பூட்டிய வீடு தடுக்க முடியாது. பேங்கில் போய் ரூபா எடுத்து வரணும்னா நினைச்சலாம், எடுத்து போய் டபார்னு எடுத்து வந்துடலாம். எவ்வளோ பாருங்க. ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். உங்களுக்கு ரெசரக்ஷன் இல்லைன்னா, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைன்னா, சரீர மீட்புல என்னென்ன ஆஸ்பெக்ட்லாம் இருக்குன்னு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். சரீர மீட் ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன், சரீரம் செத்த சரீரம் என்ன செய்யும்? உயிரோட எழும்பும். அடுத்து மறுரூபம், அடுத்து அந்த சரீரம் என்ன ஆகும்? மறுரூபமாகும். மறுரூபமாகும். என்ன மறுரூபம்? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த சரீரத்தை போல என்ன செய்யும்? மாறும். தி செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் குளோரிஃபிகேஷன். என்ன கேஷன்? குளோரிஃபிகேஷன். குளோரிஃபிகேஷன், மகிமை அடைதல். ரேடியன்ட் ஆயிரும். ஒரு தூதன் வந்தா ஒளி வருதுல, அது மாதிரி நீங்க போனா என்ன வரும்? ஒளி வரும். ஒளி வரும். அதான் குளோரிஃபிகேஷன். ரேடியன்ட் பாடி வில் பிகம் a radiant. அப்படி உள்ள இருந்து என்ன வந்துகிட்டே இருக்கும்? ரேடியேஷன் வந்துகிட்டே இருக்கும். வந்துகிட்டே இருக்கும். அவர் ரேடியன்ட் உள்ள ஆள் தயார் பண்ண எல்லாமே ரேடியண்டா தான் வரும். அடுத்து நாலாவது ஃபேஸ் வந்து இம்பெரிசிபிலிட்டி, அழியாத தன்மை. திருப்பி அது என்ன ஆகாது? அழியாது. அதனாலதான் இயேசு மரணம் அடைந்தாரா? ஆமா. உயிர் தெழுந்தாரா? ஆமா. மறுபடியும் மரணம் அடைவாரா? மாட்டாரே. மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியாது. அதை போல நம்மளை தூக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் சரீர மீட்பு. ஆமென். சரீர மீட்பு 4 இருக்குது, 4 ஆஸ்பெக்ட்ஸ். நம்பர் 1 ரெசரக்ஷன், நம்பர் 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்பர் 3 குளோரிஃபிகேஷன், நம்பர் 4 இம்பெரிசிபிலிட்டி. இதுக்கு வசனத்தெல்லாம் நான் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 15 42 43 44. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். மரித்தோர் என்ன ஆவாங்க? உயிரோட எழும்புவாங்க. சரிங்க. இயேசுவை நம்பினவங்க மட்டும்தான் உயிரோட எழும்புவாங்களா? இயேசு வரும்போது இயேசு ஆள் மட்டும்தான் எழுந்துவாங்க, உயிரோட எழும்புவாங்க. ஆனா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரும்பொழுது, தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி, பூமியில பிறந்தவன் முதல்ல பிறந்தவன்லேருந்து கடைசி வரைக்கும் அம்புட்டு பயில நினைச்சுவான் உயிரோட கூட எழும்புவார்கள். ஏன்னா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அங்க பிதா உட்கார்ந்துருப்பார். கிறிஸ்துவின் நியாயஸ்தானம், அங்க கிறிஸ்து மட்டும் தான் இருப்பார். யார? தன்னை நம்பினவன, தன்னை மாதிரி ஆகணும்னு நினைச்சவன என்ன செய்வாரு? அவரு நியாயம். அது வேற, இது வேற. அப்போ அந்த நியாயஸ்தானத்துக்கு எல்லாரும் உயிரோடு கூட எழும்புவார்கள். ஆனா கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக இல்ல, கிறிஸ்து வெளிப்படும் போது கிறிஸ்துவுக்குள் மரணம் அடைந்தவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள். உயிர் தெழுதல்ல 2 இருக்குது. கிறிஸ்துவினால் உயிர் தெழுகப்படுறது. அப்புறம் அம்புட்டு பேர் என்ன செய்வான்? நல்லவன் கெட்டவன் சிறியோர் பெரியோர் எல்லாரும் உயிரோட வந்து வெள்ளை சிங்காசனத்தில் நிற்கணும். அப்பதான் என்ன முடியும்? அந்த ஏஜை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஏஜ் என்ன செய்ய முடியும்? ஸ்டார்ட் பண்ண முடியும். அது வெளிப்படுத்தல் 20 14 15 16 இருக்குது. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு ரெவலேஷன் 20 11 படிச்சா கூட இருக்குன்னு நினைக்கிறேன். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்படின்னா என்ன? நீங்க சிங்காசனத்துக்கு போறதுக்கு முன்னாடியே உங்க ஜட்ஜ்மெண்ட் ரெக்கார்டெல்லாம் என்ன ஆயிரும்? ரெடி ஆயிரும்.
அங்க போய் எந்த உடான்ஸும் என்ன செய்ய முடியாது, விட முடியாது. எனக்கு அப்படி தெரிஞ்சா அப்படி. அங்க அங்க விசாரணைக்க இடம் இல்ல. அங்க டாக்குமெண்டட் எல்லாம் ரெடியா இருக்கும். எடுத்து வாசிச்சு, தம்பி நீ 1ஆம் கிளாஸ் ஏக்கு போ, நீ 1ஆம் கிளாஸ் பிக்கு போன்னு நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அப்புறம் அதனால இந்த பாடியில இருக்கும்போதே கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும், பாடியை கொஞ்சம் கவனிச்சுக்கணும், பாடியை கவனிச்சுக்கணும். இது வெள்ளை சிங்காசனம். அப்ப மரித்தோரின் உயிர்த்தெழுதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல். இந்த சரீர மீட்புல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ரெசரக்ஷன். டெட் பாடிக்கு என்ன வரும்? உயிர் வரும். அந்த 1 கொரிந்தியர் 15:42 அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். என்னதா விதைக்கப்படும்? அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். என்னதா எந்திக்கிறோம்? அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். இம்பெரிசிபிலிட்டி. அழிவுள்ளதா போகும். அதுக்கப்புறம் அந்த சரீரத்துக்கு என்னவே வராது. டெத்தோ டிகேயோ என்ன செய்யாது, வரவே வராது. அப்படின்னா என்ன ஆயிருக்குது? அது இந்த ஃபார்ம்ல இருந்து வேற ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதான் என்னது? டிரான்ஸ்ஃபர்மேஷன். அழியக்கூடிய தன்மையிலிருந்து அழியாத தன்மைக்கு என்ன ஆயிருச்சு? டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அடுத்து குளோரிஃபிகேஷன். என்ன கேஷன்? குளோரிஃபிகேஷன். என்ன கேஷன்? குளோரிஃபிகேஷன். அப்படின்னா என்ன? எங்க போய் நின்னாலும் தூதனுக்கே ஒரு ரேடியேஷன்னா உங்களுக்கு ஒரு ரேடியேஷன் வரும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. சோ இதுதான் ஆஸ்பெக்ட் ஆஃப் சரீர மீட்பு. இந்த சரீர மீட்பு டோட்டல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? திரித்துவ தேவன்ட்ட இருக்குது. இதுதான் வந்து யோவான் 10:28 ஏசாமி சொல்றார். இந்த சரீர மீட்பு என் கண்ட்ரோல்ல இருக்குடா. என்கிட்ட இருந்து ஒரு ஆள் என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி, உங்க நித்திய ஜீவன் வெளிப்படுறதுக்கு முன்னாடி உங்க பாடி மீட்பு அடைஞ்சிரும். அப்பதான் சரீர மீட்பு அடைஞ்சாதான் எட்டர்னல் லைஃபுக்குள்ள நீங்க போகவே முடியும். இல்லைன்னா எவர்லாஸ்டிங் லைஃப்ல இருப்பீங்க. சரீரத்தை தயார் பண்ணவர் அவருக்கு தான் என்ன செய்யணும்? ஃபார்மேட்டை மாத்த முடியும். நம்மளால என்ன செய்ய முடியாது. பிள்ளை பக்கலன்னு கோயிலா அலையிற நம்ம எங்க பிள்ளைய உருவாக்க பெக்கவே முடியல. அதுக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் இப்போ வந்துருச்சு பாருங்க, எக்கச்சக்கமா வந்துருச்சு பாருங்க. அப்படின்னா டீமன் என்ன செய்யறான்? சரீர ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண பாக்குறான். ஆண்டவர் ஒரு பக்கம் நினைஞ்சிட்டு இருக்காரு, சரீர ப்ரொடக்ஷனை ஈக்குவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சரீரத்தை மெயின்டைன் பண்றாரு. அவருக்கு மனுக்குலம் வேணும், அவர் மனிதர்களோடு உறவாட வேணும், மனிதர்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ண வேண்டும். பிசாசுக்கு மனிதன் பணைய கைதியா வேணும், மனிதன் பணைய கைதியா வேணும். அப்பதான் அவன் சர்வைவ் ஆக முடியும். இல்லைன்னா அவன் எங்க போயிடணும்? போகும்போது பேச்சு துணைக்கு 10 பேரை கூட்டு போலான்னு தான் அவன் நினைப்பான். நீங்க பழிகடா ஆயிராதீங்க. இப்ப 10:28 வாசிங்க. யோவான் 10:28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாரும் அவர் கையில இருந்து என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது, பறித்து கொள்ளவே முடியாது. அடுத்து பிலிப்பியன் 3:20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார்.
என்னது ரூபப்படுத்துவார்? மறுரூபப்படுத்துவார். அதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்புறம் 1 யோவான் 3:1-2 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். தேவனுடைய பிள்ளைன்னு அழைக்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேண்டாமா? நமக்கு போய் அந்த ஸ்டேட்டஸ் செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்காரு. அதை பார்த்தாது நமக்கு என்ன வரணும்? தேவன் பாராட்டின பெரிதான அன்பை. ஆனால் அவர்கிட்ட வந்து என்ன செஞ்சுக்கிறோம்? எனக்கு என்ன செஞ்சீங்க? அவர் சொல்லார், அட பாவி, உனக்கு எம்பிட்டு பெரிய போஸ்ட்டை கொடுத்துருக்கேன், எம்பிட்டு பெரிய பேரை கொடுத்துருக்கே, அது உனக்கு இன்னும் தெரியல. ஆவிக்குரிய மீட்பை கொடுத்துருக்கேனே, அது உனக்கு தெரியல. இப்போ சரீர மீட்புக்கு உன்னை வெயிட் பண்ண வச்சிருக்கிறேன். அப்போ சரீர மீட்பு ஆகும்போது நான் எப்படி ஆவேன்? ஏசுநாதர் மாதிரி ஆவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்காரோ அது மாதிரி நீ என்ன ஆவேன்? அவர் உயிர் தெழுந்த சரீரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி சரீரம் உனக்கு கொடுக்கப்படும். ஆமென். இதுதான் அவர் ரோமர் 8:29 இருக்கும். 8:29 வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெயரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். உங்களையே என்னையும் குமாரனுடைய சாயல். சாயல் மீன்ஸ் கேரக்டர், ஆட்டிடியூட், கம்பேஷன், மர்சி, ஹெல்பிங், இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? வரும். வந்து 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 கேட்க கேட்க வந்துக்கிட்டே இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளே கேள்வி இருப்போம், இளிச்சவாயன் அப்படின்னு. இப்போ நாம் அப்படி இருப்போம். அப்படின்னா நம்ம இளிச்சவாய் இல்லை, நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் மாறிடுச்சு. பரலோக ஸ்டாண்டர்டா மாறிடுச்சு. குமாரனுடைய சாயலுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேர்ல்டை கன்ஃபார்ம் பண்ணுறது இல்லை, குமாரனுடைய சாயலை என்ன செய்யணும்? கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு தான் இந்த சரீர மீட்பு. அவருக்கு சரீரத்தில் உயிர் தெழுந்த சரீரம் வந்துச்சுல்ல, அதுக்கு தான் இந்த சரீர மீட்பு. சரீர மீட்போட 4 பேஸ் புரிஞ்சுதுல? புரிஞ்சிருச்சுல? பர்பஸ். எதுக்காக அவர் அப்படி பண்றாரு? நம்பர் 1, கன்ஃபார்மிட்டி டு கிரைஸ்ட். கன்ஃபார்மிட்டி டு கிரைஸ்ட் அப்படின்னா என்ன? அவர் இருக்கிற மாதிரியே நாமும் இருப்போம். அவர் இமேஜ் இப்பவுமே அவர் மாதிரி தான் இருக்கும். சாயல் அவர் மாதிரியே ஆகும். 2, நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். அப்ப அந்த சரீரம் மீட் படைஞ்சாதான் அதுக்குள்ள ஒண்ணு என்ன செய்ய முடியும்? நித்திய ஜீவனை. சரீரத்துக்கு இந்த வேலையெல்லாம் நடந்தாதான் நீங்க நித்திய ஜீவனுக்குள்ள என்ன செய்ய முடியும்? என்றாக முடியும். 3வது, worship. If you want to operate in faith, morning, one time, Jesus lives in me. Jesus lives in me. சொல்லிட்டீங்களா? அதை விட்டுட்டு அடுத்து போயிட்டே இருங்க. ஏன்னா அந்த வார்த்தை ஆவியை என்ன செய்ய வைக்கும்? செயல்பட வைக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆவிக்கு பம்ப் அடிப்பீங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? பெடதில் அடிப்பார். என்னடா நினச்சேன் நான்? என்ன பாடியடா? உன் பாடிக்கு தான் எங்கே போனோம்? பாத்ரூம் போகணும். குளிக்கலைன்னா ஒரு மாதிரி இருக்கும். நான் குளிக்காமல் வந்துடலான்னு தான் முயற்சி பண்ணேன். பாடி ஹீட் ஆயிடுச்சு. சரீர மீட்பு தியானம் பண்ணால் பாடி என்ன ஆகுது? ஹீட் ஆகுது. தலையெல்லாம் ஆச்சு, வேற வழியே இல்லை. அப்போ குளிச்சுட்டு இன்னைக்கு போயிடுவோம். அப்போ பாடி என்ன சொல்லுது? நான் டயர்ட் ஆயிடுவேன், நீ என்ன செய்ய? நீ குளிப்பாட்டு. ஆவி அப்படி இல்லை. ஆவி என்னைக்கு குளிக்க என்னை குளிப்பாட்டுன்னு சொல்லியிருக்கா? இல்லை. எனக்கு ஒன்றுக்கு ஒரு சொல்லியிருக்கா? இல்லை. அதுக்கு ஒன்றுமே இல்லை. அது வாட்டில் என்ன செய்யும்? வேலை செய்யும். அப்போ நீங்கள் நினைக்கணும், எப்போ பார்த்தாலும் இந்த பூமியவே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொலோசியர் 3:2 சொல்லுவார், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் நம்ம ஒரு விசுவாச சரக்கு வச்சுருக்கோம். நம்ம ஆவியின் மீட்பை பெற்றுட்டோம். இப்போ சரீர மீட்புக்கு என்ன செய்கிறோம்? காத்து இருக்கிறோம். அது மேலே நம்பிக்கை இருக்குது. அது என்னான்னு நமக்கு தெரியாது, இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அதை நினச்சிக்கிட்டே அப்போ அதில் இருக்கோம் அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நீங்கள் பூமியிலிருந்து மேலானவர்கள் என்ன செய்கிறீங்க? நாடுகிறோம். சரி, 2 லோகத்துக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் என்னது? ஃபெய்த் ஆப்ரேட் ஆகும்.
உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணும். அது செல்லும் காசு. அது செல்லும் காசு. ஃபெய்த் அப்படின்னா அமைதியாக இருக்கும்னு அர்த்தம். ஃபெய்த் இல்லை அப்படின்னா சத்திர 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 சத்திரன்னு ஆத்திரமா சொல்லிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க முணு முணு என்று ஓதுகிறவர்கள் இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா உட்காந்துக்கிடுவான், என்னடா இது இப்படி உட்காந்துக்கிடுவான், சொல்லுங்க சொல்லிட்டே இருப்பான். அது என்னது? என்சாண்டிங். நமக்கு ஆண்டவர் வாயில கூட அதெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் என் பிள்ளை, ஒரு ஆட்டி சொல்றா போதும், ஒரு ஆட்டி சொல்றா போதும். அந்த அந்த முள்புரி ட்ரீயை பார்த்து சொல்றா, கடல்ல போய் நட்டுக்கோன்னு சொல்றா, ஒரு ஆட்டி சொல்றா. நாட்டக்கலைன்னா என் பேர மாத்துறாங்கிறேன். நான் சொல்லல, லூக்கா 17 அப்படி சொல்லுது. 1 to 5 வரைக்கும் வா. இதை கேட்டா ஓ அப்போஸ்தலர் இங்க என்னது சாமி, அப்ப எங்க விசுவாசத்தை வர்த்திக்க? டே கிறுக்கு பயல, உனக்கு கொஞ்சோண்டு விசுவாசம் இருக்கிறனால என் கூட என்ன செய்யற இருக்கிற. இது இருந்தாலே 1 டன் விசுவாசம் இருந்தாலும் கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் ஆப்ரேஷன் சேம், பிரின்சிபிள் சேம். ஏங்க நீங்க வந்து வேலிடான பாய்சன், ஹை வேல்யூ பாய்சன், அந்த பாய்சன் வந்து பரலோகத்திலையும் செயல்படும், பூலோகத்திலையும் செயல்படும். அந்த பாய்சனில் 1 ml ஏற்றுனான்ன 100 ml ஏற்றுனான்ன மரணம் என்பது. அதே மாதிரி விசுவாசங்கிறது இட் இஸ் a medicine for that poison. That poison is death poison. This faith upon Jesus is a medicine, antidote to the death. It is a medicine of life. இதை நீங்க 1 ml ஏத்துனாலும் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? உயிர் கொடுக்கும். 100 ml ஏத்துனாலும் என்னதான் கொடுக்கும்? உயிர் கொடுக்கும். உங்க விசுவாசம் டெவலப் ஆக்குனாருன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேற கொடுக்குறாருன்னு அர்த்தம். உங்களை கலெக்டர் ஆக்க போறாருன்னா அதுக்கேற்ற சிந்தனை, அதுக்கேற்ற விசுவாசம், அதுக்கேற்ற ஸ்ட்ராங் கெப்பாசிட்டி என்ன செய்யும் இருக்கும். உங்களை கிளர்க் ஆகுறாருன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற ஒரு பேனாவையும் 2 ஓட்ட பேனாவையும் 2 ஓட்டச்சட்டியும் கொடுத்து உட்காந்துக்கடா அப்படின்னு என்னது சொல்றதெல்லாம் எழுதுக்கோ, இல்லைன்னா என்ன செய்ய இப்படியே. ஆனா பாருங்க, கிளர்க்கு நினைச்ச நேரத்துல எங்க போகலாம்? டீ குடிக்க போகலாம். கலெக்டர் அப்படி போக முடியாது. கலெக்டருக்கு டீ தான் என்ன செய்யணும், வரணும். டீ வாங்குறவன் அங்க உட்காந்து அவன் டம் அடிச்சுக்கிட்டு இருந்தான்னா டீ இருக்கு 10 நிமிஷம் என்னதான் வரும், லேட்டா தான் வரும். இதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. கிளர்க்கு எங்கன்னா நின்று நினைச்சலாம், ஒரு கடையில் உட்காந்து ஒரு ரோட்டு கடையில் உட்காந்து சாப்பிட்றலாம். கலெக்டர் ரோட்டு கடைக்கு போனால் 2 போலீஸ் நிற்பாங்க பக்கத்துலையா. ஏன் நீங்கள் கலெக்டர் ஆகிட்டே எப்போ போனாலும் ஒரு தூதன் உங்கள் பக்கத்தில் நிற்பான். நாய்க்கு தெரியும், பேய்க்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அது தெரிய வேண்டிய அவசியமோ இல்லை, ஏன்னா நீங்கள் கலெக்டர் ஆகிட்டீங்க பாருங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்ப மேலானவைகளை நீங்க என்ன செய்யணும்? நாடணும். இப்ப உங்களுக்குள்ள வந்திருக்கிறது 2 லோகத்திலையும் வேலை செய்யும், இம்மையிலையும் வேலை செய்யும். ஆனா பணம் இம்மையில மாத்திரம்தான் வேலை செய்யும். நீங்க அங்க போனீங்கன்னா அவன் ஒரு அந்நிய பாஷையில பேசி வெளியே அனுப்பி விட்டுறான். பிறகு இயேசுநாதன் தான் என்ன செய்யணும்? படி வந்து ஏலியா என்ன உன் பேர சொல்லணும்ல. அப்புறம் தான் அவனுக்கு மண்டையில ஆவியானவர் பலாறு. ஆவியானவரோட ஸ்பெஷாலிட்டி என்னது? சிச்சு அடிக்கிறது, பலாறுன்னு அடிப்பாரு. ஏசு ஏசுமா ஆட முதலே சொல்லியிருக்க வேண்டியது. போ அதைத்தான் பவுல் கொலோசியர்கள் சொல்றாரு, ஏய் இந்த இதை விடுங்கடா, அத நாடுங்க, அதை யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் அத யோசிச்சு பாருங்க. ஏன்னா உங்களுடைய நித்திய ஜீவன் இப்போ உங்க கையில் இல்ல, உங்களை காப்பாத்துறாருல வலுவாம போறபடி இயேசுநாதரு அவருக்குள்ள இருக்குது. இப்போ உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, உங்களுக்கு 100 பவுன் உண்டு. ஆனா உங்களுக்கு வயசு 10. இப்ப யார்கிட்ட இருக்கும் அந்த 100 பவுன்? அப்பாட்டையோ அம்மாட்டையோ நினைச்சோம் இருக்கும். இந்த அப்பா அம்மா வந்து எங்க வச்சிருவாங்க? லாக்கர்ல போய் பூச்சி புட்டி இழுத்து பார்த்துட்டு நினைச்சுவாங்க. மாசம் ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்பாங்க 100 பவுன் இருக்கா. இது எப்போ அவளுக்கு கிடைக்கும்?
கல்யாணத்தோட மெச்சூரிட்டி. லைக் தட் ஆவியில மீட்படைஞ்சிட்டீங்க. சரீரம் மீட்படையும் பொழுது உங்களுக்கு அந்த 100 பவுன் ஆகிய அந்த நித்திய ஜீவனை அவர் என்ன செய்வார்? உள்ள மாட்டி அழகு பாப்பா. ஆமென். அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. இல்ல நீங்க அங்க போல, அவர் இங்க வந்துட்டாரு, 100 பவுன கையோட அணிஞ்சிருவாரு, கொண்டு வந்துருவாரு. கொண்டு வந்து டப்பு டப்புன்னு அணிஞ்சிருவாரு. ஒட்டியானு கிட்டியானெல்லாம் மாத்தி குட்டி ஜெயில உங்களை அணிஞ்சிருவாரு, உட்கார மாத்திருவாரு. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. இதத்தான் கொலோசியர் 3:1-2-3 சொல்றாரு. உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்து உங்கள் ரட்சகர், தேவன் உங்கள் லாக்கர். அங்கிருந்து யார் என்ன செய்ய முடியாத? ஆட்டவா அசைக்கவா முடியாது, முடியாது. பூமியில் உள்ள லாக்கரை யாதவன் நோண்டி பார்க்கலாம், அந்த லாக்கர்கிட்ட போகவே முடியாது. ஏன்? அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். பிசாசுக்கே கண்ணு தெரியாது. உங்களை எப்படி ஒளிச்சு வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா? பிசாசுக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் ஒளின்னு சொல்லிட்டு இருளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறவரு. அவன் இருட்டுல அவனுக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. நான் சொல்லல, சங்கீதம் 18:11 வாசிங்கன்னா சொல்லுவோம். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். ஆஹா, பிசாசு எதுக்காக குற்றம் சொல்ல வரான்னா எங்க போய் உட்காந்துக்குருவாரு? இருளுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. தேடிட்டு போறான். போடா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் நீங்க வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 தூதனை போட்டு இவர் இணைஞ்சுக்கிடுவாரு. ஏன்னா அந்த ஒளியை பார்த்து நீங்க செத்துக்கிட்டு போயிடக்கூடாதுல்ல. அதனால அவர் இருட்டில் ஒளிஞ்சுக்கிட்டு என்ன செய்வாரு? பேசுவார். அதனாலதான் மோசே கூட வரும்போது, தம்பி எல்லாருக்கும் முன்னாடி கார்மேகத்தில், என்ன மேகம்? கார்மேகம். ஏன்? ரேடியன் பட்டாலே உங்க பாடி என்ன ஆயிரும்? சூரியன் பக்கத்துல போனா என்ன ஆவீங்க? பஸ்பம் ஆயிருவோம். அது மாதிரிதான். அதனால அவர் என்ன பண்ணுவாரு? டக்குன்னு கார்மேகத்தை மாட்டுவாரு. கார்மேகம் எப்படி இருக்கும்? கூலா இருக்கும். கார்மேகம்னா என்ன அர்த்தம்? தண்ணீரை சுமந்து கொண்டு வருகிற மேகம். அது எப்படித்தான் இருக்கும்? சிகப்பா இருக்குமா கருப்பா இருக்குமா? கருப்பா இருக்கும். சிகப்பா இருக்குமா கருப்பா இருக்குமா? கருப்பா இருக்கும். அப்படிதான் வருவார். அப்படிதான் வந்து சொல்லுவாரு, கார்மேகத்தில் உங்களோடு கூட வந்து பேசுவேன், அப்பொழுது இந்த இஸ்ரவேலர்கள் உன்னை நம்புவார்கள். அதனால அவர் ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. உங்க நித்திய ஜீவன் யாருக்குள்ள இருக்குதா? அதனாலதான் ஆண்டவர் தில்லா சொல்றாரு யோவான் 10:28, என்கிட்ட இருந்து ஒருத்தனை என்ன செய்ய முடியாது, விடுங்க முடியாது. அப்ப பறிக்க வேண்டான்னு பிசாசு உட்கார்ந்துருப்பானா? பறிக்க வருவான்னு அர்த்தம். பறிக்க வருவான். வந்தா இவர் எங்க வருவாரு? ஒளிஞ்சுக்கிடுவாரு. அவனுக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. உங்க வீட்டுல கண்ணு தெரியுமா? தெரியாது. அவனுக்கும் தெரியாது. கொஞ்சம் சுத்தி கித்தி பார்த்துட்டு சாமி எங்கேயோ குளிச்சுக்கிட்டு இருக்காரு போல தெரியுது, பாத்ரூம்ல இருந்து வெளியே வரட்டும்னு போவான். அவர் வரவே மாட்டாரு. அவருக்கு இருட்டுல இருந்து எல்லாம் தெரியும். ஏன்னா அவர் லைட்டு. அவர் யாரு? லைட்டு. அவருக்கு தெரியும். உங்களுக்கு எனக்கா தெரியாது. இங்கனேதான் இருப்பாரு. தேவனே தீர்ப்பெரியவர்னுவா, வரவே மாட்டாரு. அதனாலதான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் தன்னை காட்டுவாரு. அது என்ன அறிவு வேணும்? டிசர்ன் பண்ற அறிவு வேணும். அருவாட்டில் இருப்பாரு, காட்டவே மாட்டாரு. ஏன்? அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியல. ரஜினிகாந்த டெய்லி பாக்குறீங்க, கூட்டம் கூடும் கூடாது. ஆண்டவர் டெய்லி வந்தா ஒரு கூட்டமும் எங்க இருக்காது. அவர் ஸ்டைல்ல வந்தாருன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, இங்க வாழ முடியாது. உங்களுக்காக எனக்காக அவர் தன்னை மறைத்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் ரட்சிப்படையணும், எல்லாருக்கும் நித்திய ஜீவன் வேணும்னு சொல்லி அவர் பரலோகத்துல என்ன செய்ய, பரலோகம் பிடிச்சி வச்சிருக்கு. இல்லைன்னா ஏசு எப்பப்ப அரியணையில் போய் உட்காரலான்னா அவர் இருக்கிறார். ஆனா என்ன செய்யறாரு? பிதா, அப்பா தம்பி கொஞ்சம் பொறு, அங்க இன்னும் ஒன்றும் இந்தியாவில் ஒரு 90 கோடி இணைஞ்சுது கிடக்குது பாரு. 140 கோடியில ஒரு 90 கோடி ரொம்ப அட்டகாசம் பண்ணுது. அதை ஒரு மேஜிக் பண்ணி என்ன பண்றேன் நானு, சரி பண்றேன் அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட். நான் சொல்ல 2 பேதுரு 3:10 சொல்லுது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடை 9
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு வந்து முடியாதுன்னா இல்லை, நேரம் வந்தாருன்னா அம்புட்டின்னு செத்து போயிடுவோம், விட்டில் பூச்சியாக விரைச்சி போயிடும். அதனால அவர் என்ன செய்யறாரு, அம்புட்டின்னு தூக்கணும்னு நினைச்சாரு, ஒரு ரூமையா இருக்கிறாரு. அம்புட்டு பாடி இருக்குது, 820 கோடி பாடி இருக்குது, அம்புட்டும் என்ன செய்யணும், தூக்கணும்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அம்புட்டுக்கும் சரீரம் மீட்பை என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. முக்கியமா நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு? அப்பனா தான் எட்டர்னல் லைஃப்ல வர முடியும். அப்பதான் எட்டர்னல் லைஃப்ல நம்ம வர்ஷிப் அணிஞ்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுதான் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 12ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்குது. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இவங்கெல்லாம் யாரு? கிறிஸ்துவின் உடையவர்கள். இவங்க வந்து எந்த ஜாதியிலேருந்து வந்தாங்கங்க? எல்லா சாதியிலேருந்தும் தூக்குனாரு. எந்த பாஷையிலேருந்து வந்தாங்க? அம்புட்டு பாஷையிலேருந்தும் வந்தாங்க. அம்புட்டு பேரை என்ன செஞ்சாரு? ஒரே வெள்ளை அங்கி, ஒரே ரெசரக்ஷன் பாடி போட்டார். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். நாங்க ஜெபம் பண்ணதுனால நாங்க ரட்சிக்கு வரல, நாங்க உபவாசம் போட்டதுனால நாங்க ரட்சிப்பு இங்க வரல. இந்த ரட்சிப்புன்னு ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அந்த மகிமை உமக்கே. இது மட்டும் உங்களுக்கு விளங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் தேவ தூதனிலும் பெரியவர்கள், நீங்கள் தேவனுக்கு அடுத்தபடியாக இருப்பீர்கள். ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது, அது எனக்கானதல்ல. அந்த ரட்சிப்பு எனக்கு கொடுத்ததுனால தான் நான் ஜெபிக்கிறேன். அந்த ரட்சிப்பு எனக்கு வந்ததுனால தான் நான் உபவாசம் பண்ணுறேன். அந்த ரட்சிப்பு வந்ததுனால தான் நான் ஆராதிக்கிறேன் அப்படிங்கிற அறிவு என்னைக்கு வந்துச்சோ, பள்ளிக்கூடத்தில் எங்கள் அப்பா அம்மா சேர்த்ததுனால தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு மாணவன் என்னைக்கு புரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு தான் அப்பா அம்மாவை என்ன செய்வான்? வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன் தேவா அப்படின்னு சொல்லுவான். இல்லைன்னா நான் நல்லா படித்தேன், அவங்க என்னை போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க, உனக்கு ஆனா அது நானா அவனா போட்டேன், டீச்சர் சம்பளம் வாங்குறதுக்காக என் கையை நெஞ்சிருச்சே, பிடிச்சு போட்டோ எடுத்து சம்பளம் வாங்குது, நான் என்ன செய்ய? நானா தான் ஆனா நீங்களா போடல, ஆனா தானா போடல, ஆனா போட வைக்க பட்டீர்கள். அதனால இப்ப என்ன செய்றீங்க? சைன் போடுங்க அப்படி போடுறீங்க. 1ஆம் கிளாஸ்ல ஆனா அப்படின்னா அது போகும், அப்படியே ஸ்லேட்டுக்குள்ள சுத்திட்டு வரோம். இப்பத்தாரோட சொன்னேன். அடுத்து அவனா பேசிக்கிறோம். இந்த டீச்சர் இனிய பாடா படுத்துது, ஊசி வச்சு பெஞ்சில் என்ன சேர்ல ஒரு முள்ள தூக்கி அவன் உட்காரும்போது நறுக்குன்னு என்ன செய்யட்டும், ஆமா என்னைய பார்த்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். இல்லைன்னா அவ வீட்டு ஓட்டை இணைஞ்சிரும், உடச்சிரும்டா, 2 கல்லை தூக்கி போட்டுரும்டா. நம்ம தெருவே வருவா, பார்த்துக்குருவோம். நம்ம தெருவை 1ஆம் கிளாஸ் பேசும். அவனுக்கு இவ்வளவு அவர் படிச்சு முடிச்சோன்னு அவர் சொல்லுவாரு, நான் படித்தேன் அவர்கள் இணைஞ்சார்கள். இல்ல, உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது கிருபை, உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது அவர் இரக்கம், உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது அவருடைய நீடிய சாந்தம். நீங்க அதை வாங்கிட்டு நான் ஜெபிக்கிறதுனாலதான் வந்ததுன்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு பெரிய திமிர்காரங்க நம்ம. ஏன்னா பரலோகத்துல போனோன்னு எல்லாம் பஞ்சர் ஆயிடுச்சு பாருங்க. அப்பதான் அதுக்கு என்ன அறிவு வருது?
ரட்சிப்புக்கு மகிமைன்னு ஒன்று கொடுக்கணும்னா அது எனக்கு இல்லை, அது யாருக்கு? தேவனுக்கு. சொல்லு அந்த வசன வாசி. அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அங்க ஆர்ப்பரிப்பு என்ன தெரியுமா? இவ்வளவு நாள் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா, நான் சர்ச்சுக்கு போனதுனாலதான் ரட்சிப்புன்னு நினைச்சேன்டா, இங்க வந்ததுனாலதான் தெரிஞ்சது அவர் ரட்சிப்பு கொடுத்ததுனால நான் எங்க போயிருக்கேன். வசனம் தெளிவா சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து, தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. எப்படி வர்ணிக்கிறாங்க பாருங்க தூதர்கள். ரட்சிப்பின் மகிமையை சொன்ன உடனே தூதர்களுக்கு ஒண்ணுமே விளங்கலை. அவனுக்கு சால்வேஷன் சப்ஜெக்டே அவனுக்கு விளங்கலை. அவனுக்கு ஒன்றும் தெரியல. என்னடா திடீர்னு ஒரு கூட்டம் வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்ம வீட்டிலேயே வந்துக்கிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாமி ஒரு கும்பிட போட்டு என்ன அவன் ஒரு வர்ணிக்கிறான். ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எனக்கு ஒன்றும் தெரியலையே தம்பி, நீ பூமியிலேருந்து தானே தம்பி வந்திருக்க. தம்பி யோவான், நீ பூமியிலேருந்து தானே தம்பி வந்திருக்க. இவனு எதுக்கு கூட்டமாக இங்கே வந்து வெள்ளையும் சொல்லியமா இருந்துக்கிட்டு ரட்சிப்பின் மகிமைங்க? என்னது ரட்சிப்பின் மகிமை? என்னது இவங்க யாரு? அவனுக்கு தெரியல. எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். இங்கிருந்துடா வந்தாங்க, ஏகப்பட்ட கோலை தொங்க விட்டுருக்காரா எங்க சாமி. எந்த கோல்ல இருந்து இவங்க வந்தாங்க? அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். இருந்தாலும் இவனுக்கு பதட்டம். நம்ம இன்னைக்கு தான் பரலோகத்துக்கு வந்திருக்கோம், அவனுக்கு தெரியலங்கிறான். என்ன ஆண்டவனே உமக்கு தெரியும். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்தும் இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். சரீர மீட்பு. அதனால அதுக்கு என்ன இல்லை, பசி இல்லை. நீங்க போட்டா வாங்கிக்கிறோம். யார் மீன் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா போட்டீங்கன்னா வாங்கிக்கிறோம். கேட்காது. இந்த சரீரம் மாதிரி அது நினைச்சாது, கேட்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்காக தான் உங்களுக்கு சரீர மீட்பு. கிறிஸ்து மாதிரி சாயெல்லாம் மாறணும், சரீர மீட்பு. வர்ஷிப்பு பண்ணணும், சரீர மீட்பு. எட்டான லைஃபை கொண்டு வந்து வைக்கணும். அதுக்கு என்ன வேணும்? சரீர மீட்பு வேணும். அதுக்கு தான் சரீர மீட்பு. இதை யார் தான் செய்ய முடியும்? சாமி தான் செய்ய முடியும். அதுக்கு தான் அவர் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறார். கொஞ்சம் ஒத்துழைப்பை கொடுக்கணும், அவ்வளோதான்.